இங்கே இருக்க வாய்ப்பு இருக்கு. இங்கே காணோம். இங்கேயும் இல்லையே. இந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த கதையை பற்றி தெரியணும். எனக்கு இந்த கதையோட முடிவு எனக்கு தெரியணும். எனக்கு தெரிஞ்சே ஆகணும். எனக்கு கண்டிப்பாக தெரியணும். அந்த கதையோட முடிவு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அந்த கதையோட முடிவு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அந்த கதையோட முடிவு எனக்கு கண்டிப்பாக தெரியணும். எனக்கு கண்டிப்பாக தெரியணும். அந்த கதையோட முடிவு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். எனக்கு கண்டிப்பாக தெரியணும். யார் இது? டைம் என்ன? மணி இப்பதான் 2 ஆகுது. விடியறதுக்கு இன்னும் நமக்கு டைம் இருக்கு. தயா சார், அடுத்த கதையை சொல்லுங்க. சொல்லுங்க. கேட்கவும் ஜாலியா இருக்கு. கதையும் நல்லா இருக்கு. நமக்கு நல்லா டைம் பாஸும் ஆகுது. சரி சொல்லுங்க. ஆமா, சொல்லுங்க. அன்னைக்கு ராத்திரி இந்த கதையில நீங்க என்ன இமேஜின் பண்ணிக்கலாம்? எவ்வளோ நேரமாக காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள. எவ்வளோ நேரமாக காத்திருக்கேன். ஒருத்தன் கூட இந்த பக்கம் வரல. தம்மை பற்ற வைக்க ஒருத்தன் கூட நெருப்பு தர வரலையா? எவ்வளோ நேரம் தான் வாயிலே வச்சுக்கிட்டு இருக்காது. யாராவது இருக்கீங்களாப்பா? நெருப்பு கிடைக்குமா? எஸ்கியூஸ் மீ ப்ரோ, ஒரு நிமிஷம். உங்ககிட்ட வத்தி போட்டி இருக்கா? இந்த தம்மை பற்ற வைக்கணும். சாரி, நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன், அதனால என்கிட்ட வத்தி பொட்டி இல்லை. நண்பா ஒரு நிமிஷம். இந்த நடுராத்திரியில் தனியாக எங்கே போய்கிட்டு இருக்கீங்க? உங்களை பார்த்தா இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வர மாதிரி இருக்கு. நான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா? ஆமாம், உங்கள் வீடு இங்கேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கு? ரொம்ப தூரமா? இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் கூட ரொம்ப தள்ளி தான் இருக்கு. லாஸ்ட் ட்ரெயின் கூட கிளம்பினா போயிருக்குமே. நீங்கள் விடுங்க, நான் போயிடுவேன். ஒரு நிமிஷம் ப்ரோ, இருங்க. எஸ்கியூஸ் மீ. சாரி பிரதர். ஆமாம், உங்ககிட்ட நிஜமாவே வத்தி போட்டி இல்லையா? நான் தம்மு பற்ற வைக்கணும். ஆமாம், நீங்கள் எந்த பக்கம் போகிறீங்க? இந்த வழியாக போக முடியாது. ஏன்னா இந்த வழியை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே ஒரு மர்டர் நடந்திருக்கு. ஒரு ஆளை நடுரோட்டில் வச்சு 4-5 பேர் கொன்று போட்டு போயிட்டானுங்க. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா ப்ரோ, அந்த ஆளோட ஆத்மா இருக்குல்ல, அது இங்கே தான் சுற்றுதுன்னு கேள்விப்பட்டேன். இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் ப்ரோ? நான் என் வழியில் போகிறேன்,
நான் தினமும் இந்த வழியில தான் போய்கிட்டு இருக்கேன். வெட்டி பேச்சு பேசி என்னோட நேரத்தை ஆ வீணடிக்காதீங்க. சரி. நான் கிளம்புறேன். நண்பா ஒரு நிமிஷம் நில்லு. நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த நேரம் பார்த்து ஒருத்தர் வராங்களே, அதுவும் இந்த வழியாக போகிறாங்களே, அவங்களுக்கு சொல்லி வைப்போமேன்னு சொல்லி வச்சேன். மற்றபடி அது உங்கள் விருப்பம். இந்த வழியாக போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, எனக்கு வத்திப்பட்டி கொடுத்து போகலாம்ல. உங்ககிட்ட தீப்பெட்டி இல்லையா? அட இல்ல ப்ரோ, எத்தனை தடவை தான் கேட்பீங்க? என்கிட்ட இல்லை, எனக்கு தம் அடிக்கிற பழக்கமும் இல்லை. நான் சொல்றதை கேளுங்க, நீங்களும் தம் அடிக்காதீங்க. சிகரெட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல். ஓ தெரியும் நண்பா, என் பொண்டாட்டி கூட அடிக்கடி சொல்லியிருக்கா, சிகரெட்டு குடித்தா உடல் நலத்துக்கு கேடுன்னு. இன்னைக்கு தான் நான் கடைசியாக சிகரெட்டு குடிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் குடிக்கவே மாட்டேன், கண்டிப்பாக குடிக்க மாட்டேன். இங்கே பாருங்க, நான் சொல்கிறத கேளுங்க. அந்த பக்கம் போகாதீங்க, அந்த பக்கம் போகிறது சரியானது கிடையாது. தினம் அந்த வழியாக தான் போகிறேன். ஒன்றும் ஆகாது, நான் கிளம்புறேன். சரி, சொல்கிறத கேளுங்க. வழியில் ஏதாவது பிரச்சனைன்னா என்னை கூப்பிடுங்க, சரியா? நானும் மனுஷன்தான், எனக்கும் பொறுப்பு இருக்கு, சரியா? ஆனால் குடிக்காரன் பேச்சு பிடிஞ்சா போச்சுங்கிறாங்கப்பா. நான் தனியாக பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கேன். சரி, ஆனால் இப்போ இந்த தம்மை எப்படி பற்ற வைக்கிறது? வந்த ஒரு ஆளும் போயிட்டாரு, இப்போ என்ன பண்ணுறது? சரி, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாராவது வருவாங்க, மாச்சஸ் நிச்சயமாக கிடைக்கும், பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ, ஒரு நிமிஷம். சொல்லுங்க. நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும். சரி, நான் அதுக்கு என்ன பண்ணட்டும்? நீங்களே போங்க. ஆக்சுவலி லேட் நைட் ஆயிடுச்சு, எனக்கு தனியாக போக பயமாக இருக்கு. நீங்கள் தப்பாக எடுத்துக்கலைன்னா என்னை ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் விட முடியுமா? ஆனால் நான் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கேனே. சரி வாங்க, கூட்டிட்டு போய் விடுறேன். தேங்க்யூ ப்ரோ. வாங்க. ஆமாம், உங்கள் வீடு எங்கே இருக்கு? இங்கேருந்து போகிறதுக்கு 1 ஹவருக்கு மேலே ஆகும். அதோட என்னோட ஃபோனும் ஒர்க் ஆகலை, ஸோ யாரையும் என்னால் காண்டாக்ட் பண்ண முடியல. இந்த நேரத்துக்கு உங்களுக்கு ஸ்டேஷனில் ட்ரெயின் கிடைக்குமா? தெரியல, ஒருவேளை ட்ரெயின் கிடைக்கலனா கூட அங்கே இருக்கிற வெயிட்டிங் ரூமில் நான் வெயிட் பண்ணிக்கிறேன். விடிஞ்சதுக்கப்புறம் கிளம்பிடுவேன். அங்கிள் என்ன இருக்க சொல்லி தான் சொன்னார். ஆனால் வீட்டில் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. ஆனால் நீங்கள் ஸ்டேஷனில் தனியாக இருந்துருவீங்களா என்ன? பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் வேணும்னா என் வீட்டுக்கு வாங்க. ஸ்டேஷனில் தங்கறதுக்கு நீங்கள் என் வீட்டில் தங்கலாமே. கூட என் ஃபேமிலி இருக்கு. ஆனால் நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு பெரிய விஷயம் எதுவும் இல்லை. நீங்கள் தைரியமாக வரலாம். என் வீட்டாளுங்க யாரும் தப்பானவங்க இல்லை, எல்லாரையும் ஏற்றுக்கிற டைப் தான். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் ஆஃபீஸ்லேருந்து வரேன். இவ்வளோ லேட் நைட்டில் ஆஃபீஸா? என்னோட ஆஃபீஸ் 8:30 மணி வரைக்கும் நடக்கும். ஓவர் டைம் பண்ணதில் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. வாங்க.